ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற புக் என்ன அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். டோட்டலாக ஒரு 23 டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் வச்சு கொடுத்துருந்தோம். அடுத்து போக போக 11th 12th வரும்போது உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 120 அந்த மாதிரி வந்துட்டு ரெடியூஸ் ஆகியிருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 22 டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 23rd டெஸ்ட் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் எனக்கு புக்லெட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால நம்ம புக்லெட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அவங்க வந்து எப்படின்னா ஆன்லைனில் கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு வந்துட்டு அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே கொஸ்டின் வந்துட்டு நம்ம இப்போது அதை ஹார்ட் காப்பியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் டிஎன்டெட் பேப்பர் 2 பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதாவது பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம இந்த டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th வரையே நம்ம வந்துட்டு இதில் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கிலீஷும் தமிழும் 12th வரையே கவர் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே 10th வரையே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையே தான் நம்மளுக்கு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான சிலபஸாக. எஸ்ஜிடினா என்ன? செகண்டரி கிரேட் டீச்சர், இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதாவது பேப்பர் 1 காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதை எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணி அடுத்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, ஸோ அவங்களுக்கு தான் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண எக்ஸாம் பேட்ச் தான் இது, டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் இது. ஓகேவா? இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3210 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இந்த புக்கை வந்து நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த மெயின் புக்லெட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மெயின் புக்லெட். டோட்டலாக உங்களுக்கு 3210 கொஸ்டின் வந்துட்டு வரும். வித் இந்த OMRோட நம்ம வந்துட்டு கொடுப்போம். OMR ஷீட் வந்துட்டு இந்த மாதிரி புக்லெட் மாதிரி இருக்கும். பெர் பேஜுக்கு 75 கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் நம்பர் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி OMR புக்லெட் கொடுத்துருக்கோம். இப்போ உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன பேஜில் இருக்குது, நீங்கள் டெஸ்ட்டு 1 அப்படின்னா எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். 5 சப்ஜெக்ட்டுமே நம்ம ஃபில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குதா அர்த்தம். பெர் சப்ஜெக்ட்டுக்கு 30 கொஸ்டின். நமக்கு எப்படி டெஸ்ட்டில், அதாவது நமக்கு எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்களோ ஸோ அதே மாதிரி பெர் சப்ஜெக்ட்டுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக ஒரு டெஸ்ட்டுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். நீங்கள் 3 hours வந்துட்டு உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட்டாக 23 வரைய வந்துட்டு கொடுத்துருப்போம். 23 அப்படிங்கிறது கிளாஸ் 1 to 10 உள்ள ஃபுல் போர்ஷன் வந்துட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டாக ஹோல் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். இது எதுக்கு அண்டர்லைன் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம 10th வரை தான் மேக்ஸ் சொல்லியிருந்தோம். அதனால் 10th மேக்ஸ் அதோட முடிகிறனால நம்ம அங்கே வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வரும். அடுத்து லாஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3மே அண்டர்லைனாக இருக்கும். ஏன்னா 10th சயின்ஸ் சோஷியல் அதோட முடியுது. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். டெஸ்ட் கொஸ்டின் நம்ம எப்படி கொடுத்துருப்போம்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். டெஸ்ட்டு 1 ஸோ இத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 1 தமிழ் வந்துட்டு 30 மார்க்குன்னு போட்டு ஃபஸ்ட்டு 30 கொஸ்டின் வந்து தமிழ் கொடுத்துருப்போம். அடுத்து செக்ஷன் 2 இங்கிலீஷ் அப்படின்னு போட்டு 31 அந்த அப்படியே நீங்கள் எப்படி வந்துட்டு எக்ஸாம் எழுதுவீங்களோ ஸோ அதே பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். செக்ஷன் 3, 4, 5 அப்படின்னு சொல்லி போட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3210 கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதிலேயே வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்துட்டு எழுதி பார்க்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அமௌண்ட் வந்துட்டு 650 போட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சில் உள்ளவங்களுக்கு 350 போட்டிருந்தோம். ஸோ அது கூட நம்ம அந்த ஹார்ட் காப்பி நம்ம போடுறதுக்கான அந்த ப்ரைஸையும் சேர்த்து டோட்டலாக 650 வந்துட்டு போட்டிருக்கோம். கொரியர் சார்ஜ் வந்துட்டு தனியாக கிடையாது. டோட்டலாகவே வந்துட்டு உங்களுக்கு 650 வரும். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் இருக்குது. நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். எத்தனை நாளில் வரும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 to 4 டேஸில் உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் தென் வேறு எதுவும் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 6th to அதாவது 1 to 5th வந்துட்டு ஃபுல் மெட்டீரியலுமே இருக்குது. அது போக 6 to 10 இங்கிலீஷ், 6 to 10 தமிழ், 6 to 10 எக்கனாமிக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. டிஎன்டெட் பேப்பர் 2 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சைக்காலஜி நோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.